இப்படியே இருக்கட்டும்பா, நோண்டக்கூடாது. சூப்பர். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷனே இந்த காலத்தில் சொல்கிறத கேட்கல, மனுஷன் சொல்லி இயந்திரம் கேட்கணும்னு என்னடா சட்டமாடா? ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மை செட்டு சூப்பராக இருக்குது, இடத்துல முனி ஓட்டம். ஆமாம், எங்கள் முனியனை எதிர்த்து யாருமே நிற்க முடியாது தம்பி. முனியே நேருக்கு நேரம் ஓடுது. நாளை காலையில் ஒரு 10,000 ஒன்று உங்கள் ஓனரை சொல்லி முடிஞ்சு ஓட சொல்லுப்பா. இப்போ லேசாக ஓனருக்கு நீர் கசி வருமே. மானாமதுரையில மல்லிகைப்பூ விக்கையில பார்த்தாலும் பார்த்துருக்கேன் ஒன்ன போல ஒண்ணு ஒண்ணு. தாமரை புத்துருக்கு, தக்காளி பழுத்திருக்கு, உன் புருஷன் எங்க இருக்கான்? வீட்டுல படுத்திருக்கான். நிக்கவா வைக்கவா சம்மதம் தான். சந்தைக்கு வந்த கிளி காட சொல்லி பேசுங்கிளி, முத்தம்மா முத்தம்மா பக்க வர வெக்கமா குத்தாலத்து மானே உன் குண்டி ஊராந்தேனே. ஒக்கட்டாண்டி இங்க நட போட்டான் பொக்குட்டாண்டி. தம்பி நீ எந்த ஊர்பா? ஒரே நீர்மலை அடி அடிக்கிறீங்களா? இல்ல இந்த பாட்டுக்கு கராட்டை அடிதான்டா. சரி வேற பாட்டு பாடுங்க, வேற பாட்டு பாடுங்க. இந்த புள்ள அருமையா படிச்சா. அது என்ன பாட்டா? பார்த்தாலும் பார்த்திருக்கேன் புள்ள தங்குமா. ஏய் புள்ள தங்குமா இல்ல? பார்த்துக்கிட்டு நின்றா புள்ள தங்காதம்மா. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் பெருவிரல ஊண்டணும். குனிஞ்சுக்கிட்டு அடிச்சாத்தான் புள்ள தங்குமா. குப்புற போட்டு வா ஓட்டா புள்ள. என்ன அது? பாட்டைய கொன்னுட்ட. ஆனா இந்த மாதிரி செக்ஸ் இதுனா நல்லா கேப்பேன். கொத்தனார் மயன் ஏண்டா பழனி கொத்தனார் மயனே, இங்க வருங்க. தப்பா தவறா பேசாதீங்க. தோடு கடை ஓரத்தில அப்படி பூமுன்னு வாயில தோடு ஒன்னாங்க, தோடு ரெண்டாங்க, தோடு மூணாங்க, தோடு நாலாங்க, தோடு அஞ்சாங்க வாங்க சொன்னி சிஞ்சா இந்த லூசு கூதிமேனா. இந்த மேடையில முனி ஓட்டம் இல்லப்பா, அது பேய் ஓட்டம். நீ பரவாயில்லடா, சூப்பர்டா. விநாயகன் மைசெட் சூப்பர். அவன் தான் இருக்கு. வணக்கம்டா புள்ள. கரெக்டா போடனே. ஏ கொலுசு கடை ஓரத்தில கொலுசு ஒன்னாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க வாங்கி தாரேன் செஞ்சா. ஏ கீரை முண்டை டைமிங்கோட போடு. ரெடி? அத்தா இங்க வாத்தா. சிமெண்ட் முடியல சார் திருப்பு. ரெடி? செஞ்சா போயிரு. ஆத்துக்குள்ள நீ வெட்டி போச்சிருவேன். எல்லா பாட்டுக்கும் என்ன சப்பு சப்புன்னு உனக்கு எச்சி ஊறுதோ? அவனெல்லாம் செய்யக்கூடாது. முண்டை கசடு முண்டை. அடி பாடி விட்டாக்க வரவேலச்சாக்க அடி போரண்டா ஆரேம் போங்க பாடி விட்டாக்க வழி தெரிச்சாக்க. போனஸை தொடலான்னு பாக்குறேன். புருஷன் எல்லை கோட்டை தொட்டுருவானே. நீ எனக்கு சின்னம்மா வேணும், நீங்க எனக்கு சித்தப்பா வேணும். நான் கேட்டது உன் சின்னம்மா எனக்கு வேணும்ட்டே. ஏய் அம்மாட்ட பால் குடிக்க முடியாதுப்பா. அம்மா வத்துமாடா போயிடுச்சு, ஈத்து அடிக்கட்டான். நீ வந்து சூத்த. ஏய் என் தங்கச்சிடா, தங்கச்சி அண்ணே ஓடி அந்த அன்னை மடுவை பிடி. உரைய பாரு. நான் பிடிக்க மாட்டேன், ஏன்னா என் கையில குஷ்டம் வந்துரும். நிலவை பார்த்து வேணும் சொன்னது. ராசபாட்டு மகாலிங்கம் குரல் வருது. நிலவை பார்த்து வேணும் சொன்னது இன்னை தொடுதி. எப்பா நீங்க வாயில் நக்குனது ஒரு அடிக்கிறா. என் நிலவா பார்த்து பணம் சொன்னது என்னை தொட்டாதி, என்னை தொட்டாதி. ஒண்ணு இருந்தா நான் பொம்பளையா பறக்கணும்டா. ஏன் இந்த விபரீதாசம் உங்களுக்கு? கிறுக்கு பைய மக குண்டிய ஆடிட்டு காசை வாங்கிட்டு போறாடா. அது யாருப்பா? நான் நிக்கும் போது பொம்பளை வர சொன்னீங்க, பொம்பளை நிக்கும் போது என்னைய வர சொல்லு. அந்த ஆள் போயிட்டாப்ல. யார்ட்ட? யார் தெரியலையே, போன் வந்துச்சு போயிட்டாப்ல. வீட்டுக்கு போக சொல்லுது. யாரு? வந்துட்டல்ல. நீ தான் சொன்னியாப்பா? யார சொன்ன? அண்ணன் சொன்னியா? பப்புளு உனக்கு அண்ணனாக்க அவன் தன்னால கொட்டையை சமைக்க முடியாம உள்ளதுறேன். ஏன்டா இப்படி தாண்டா இழுத்து விடுறிய? ஒரே ஒரு விஷயம், எத்தனை வேற வேணாலும் நான் உருவாக்குவேன்,
ஏனென்றால் நான் பிறந்த மண் அப்படி. யாரை வாழ வைத்துத்தான் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை என்பதை சொல்கிறேன். என் சித்தப்பன் வேலுமுருகனை காணா தொங்காசு கூட போயிட்டியாடா? எங்கள் சித்தப்பா பழைய லெவலில் சீமக்கரில் அப்படின்னா என்னங்க தெரியாதா? தொங்காசு தெரியாதா? அம்மா சத்தியமா தெரியாது. சுச்சு சுச்சு அப்பாட்ட வாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்பாட்ட வந்து லப்பரை கடிக்காம பால் குடிக்கிறீங்களா? உங்களுக்கு பால் எப்படி குடிக்கிறது? ஆயி லூசு. தப்பு. தொங்காசு தெரியாதா? டீல கொண்டு வந்து கொடுத்தாங்க. யாரும் பால் தொங்காசுக்கு விளக்க இன்னைக்கு சொல்றேன். மானாமதுரை எல்லையில சொல்லுங்க. தொங்கு அப்படின்றால் அப்படின்னா தொங்குன்னு கதவை தாப்பா போட்டுருவாங்க. தப்பா போடணும். காசு காசுன்னு அடிப்பேன். உனக்கு கேசு ஏசுன்னு இலக்கேன். அதே தொங்காசு. கை தட்டலாம். ஐயா நாடகத்தில் 42,000 முடிஞ்சுங்க. கோயிலா ஏன் கோயிலா அப்படின்னா ஒரு பேர் என்னன்னா, என்ன உனக்கு உடம்பு செவத்த உடம்பு, அதனால 10 ஊரில் உன்னை கேட்குறாங்க. கப்ளிங் சொல்லக்கூடாது தம்பி. கப்ளிங் ஓஸ் தெரியாதப்பா? நீ தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது, ஆற்றுக்குள்ள போய் மண்டி ஓடு. பெண்கள் எல்லாருமே உயர்ந்தவங்க தான். இந்த கலையில் இருக்க பெண்களை பூரா எம்கேஆர் தலை வணங்குறேன். வயிற்று பொழப்புக்காக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு மட்டும் நீங்கள் கை தட்டினீங்கன்னா எப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியை அப்படி ஆட விட்டு ஒருத்தன் தொடும்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? கை தட்டலாம். எது கை தட்டினியப்ப? கை தட்டக்கூடாது. நம்ம கூட பிறந்த சகோதரி மாதிரி அது. அதுக்குன்னு குடும்பம் குட்டிலாம் இருக்குது. ஏதோ இந்த நாடக கலையில் நாடக ஆடி குடும்பத்தை காப்பாற்றுற இந்த வீரத்தமிழச்சியை சிவகங்கை மாவட்டம் சார்பாக, என் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. எதை தொடுவேன், என்ன தொடுறதுக்கு தான் என்னை பப்புன்னு போட்டிருக்கு. தங்கச்சி அண்ணேன்னு சொல்லாத, மூக்க சிந்திக்கிட்டு அரைஞ்சு. நீ தங்கச்சின்னு சொல்லாத, எனக்கு அப்படியே பொசு பொசுன்னு வருது. பொசுன்னு வரும்போது அப்படி வளர விடக்கூடாது. அதுக்கு ஒரு கிருமி வைக்கிறாங்க. தீய காட்டினீன்னா கரியும். ஆனா 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 அந்த முருதங்கரை எதுக்கு தேய்ச்சிருக்கிறானே தெரியல. அவனுக்கு மட்டும் இந்த செக்ஸா பேசினா கட்டையை கூட வித்துட்டு ஆத்துக்குள்ள போய் அடிச்சு விட்டு போயிடுவேன். என்னத்த கோகி கோ ஆனா சேத்திருக்கியா இருக்கு மிருதங்கரை. ஏன் அவன் டெய்லி மிருதத்துக்கு வரேன்? அவன் தானே 600 ரூபா சம்பளம் கேட்கறேன். மத்த ஆள்லாம் 4000 5000 கேட்கறாங்க. அவன் 600 ரூபா ஒரே ஒரு பூரி ஒரு வடை, அதுவும் பாதி வடையை பாண்டிக்கு கொடுத்துருவேன். கோயிலா நான் உனக்கு மாமே. மைக்க தொடாத தம்பி. தொடம்போது ஊன்னு வருது. ஏன் தம்பி? இதுக்கு முன்னாடி சங்கு கம்பையில் விளாத்தியா? சத்தம் இல்லாம நோண்டுனேன். என்ன பொண்ணு அமையல? அந்தாடா எத்து புள்ள தெரியுதாடா? பொண்ணு அமைஞ்சிடாத்தேன் நேரம் வா ஓட்டிலே கரைச்சிருப்பாரு. இதுக்கு மேலே ஒன்று அடிக்க முடியாதா? சரவணா மாங்குளம் மீன் வியாபாரி சார்பாக ரூபாய் 101. ஒரு கிலோவுக்கு 200 ரூபா அடிக்கிற, 100 ரூபா கொடுக்குற. உனக்கு மீன் முள்ளு உன்னை காப்பாற்றட்டேன். அத்தா நீ ஃபேமஸ் வாங்கிக்கிறியா? இல்லை ஃபேமஸான ஆள் வாங்கிக்கிறியான்ட்டு. இப்போ நான் உனக்கு மாமா. மாமா நான் வேற யாரும் கிடையாது. கலைமணி பெட்டிக்காரன் இருக்கான்ல, மூத்த அண்ணனே நான் தான். அவன் 2வது ஆள் 3வது ஆள் தான் கண்ணே. அப்ப நீங்க வந்து எனக்கு பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் கொஞ்சம் குனிறியாத்தா ரிவர்ஸ் அடி அடிக்கிறேன். சென்சாரை போட்டு கெடுத்துட்டாங்க. ஆகுனா பிப்பு ஆச்சுனே பெரிய பிப்பாஸ் மாதிரி. நான் செல்லம்மா கூப்பிடுவேன், நீ மாமான்னு சொல்லணும். கோக்கு மாமா, கோக்கு மாமா வந்து கோரு. செல்லம்மா சொல்லு. கோயிலா மாமா. அவடைய கலட்டுற மாதிரி நீ எங்க ரொமான்ஸா தம்பி? நீ வேணா வந்து மடு வச்சுட்டு வரியாப்பா? நீ ரொம்ப ஆதங்கப்படுறியாடா பிரயத்தினி குதிமனே. கோயிலா மாமா இப்படி சொல்லக்கூடாது. தீப்பெட்டி கம்பெனில இருந்து வந்துருவாங்க. வேற ரொமான்ஸா? அது ரொமான்ஸ் இல்ல, ஓதல் அந்த மாதிரி இருக்கு. அப்ப உனக்கு ஓதர் காமி. ஒரு செல்ஃபி எடுத்து அடி முடி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறோம். ஐயோ ஆனா இதுக்கெல்லாம் ஓதந்தம்னா என்னுடைய மாணவர்கள் வரப்போறாங்க. ஆனந்து பப்புளு பயலுகடா. அத்தை வரப்போகுது. ஆனந்த் அத்தை. ஆமா வந்து அப்படியே பிடிங்கி தள்ளுற மாதிரி வரும். லூசா நீக்கி நான் பார்த்தா பைத்தியக்காரன்
உன் பாட்டலுக்கு வைத்தியம் பாப்பேன் நான் பார்த்தா வைத்தியக்காரி உன் பாட்டலுக்கு வைத்தியம் பாப்பேன் ஆமா, பைத்தியக்காரி. சைக்கிளை எடுத்து வந்துருச்சு என்ன சொல்றோம்னு தெரியாம நிக்குது வாங்க மாமா வாங்க அத்தை வாங்க ஆனந்த அத்தை மானாமதுரை ஆத்துதா என்னதா ஆத்து ஆத்து கிடையாது அது சூத்து நல்லாதான் இருக்கு. ஆத்துல வேண்டா பஞ்சர் ஓட்டினேன் சைக்கிள் பழக வந்தேன். நான் வேலுமுறையின் சைக்கிள் கடை ஓனருமே அட நொப்ப முண்டா அடியாடா. செத்துச்சுடா. ஓ மைக்க நான் ஒன்றும் ஜெயிச்சல இவங்க செஞ்சிருவாங்க ஐயா ஐயா என்ன பண்ணணும் சைக்கிளுக்கு சைக்கிள் பஞ்சர் முன்னாடி வீல் பஞ்சர். ஓட்டம் பார்க்கக்கூடாது ஐயா ஒரு வாழ்த்திப்பு உள்ள கணக்கு பார்க்குறீங்களா அது வால்டிப் மாதிரி இல்லையே ஏற்கனவே தையல் விட்டது மாதிரி இருக்கு. ஐயா அது வாழ்த்திப்பு இல்லைங்க டியூப்லெஸ் டியூப்லெஸ்ஸா எங்கேயே பெரிய தகரத்தில் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி ரொம்ப டைலாக் பேச வேணா அந்த மயிறு சைக்கிள் எதுக்கு கொண்டு வந்த போடா அது வேறு போலாட்டே வைவேன். அவ்வளோதான் அவர் இப்போ 2000 ரூபாய்க்கு நடிச்சிருக்காரு இன்னும் ஒரு 2000 ரூபா இருக்கு டக்குனு மாடி பக்காச்சபடி லக்காடி நான் பரம்பரையா பப்பு நடி கொக்காடி ஏமா நல்லா தானே மாமா நல்லா தானே செய்கிறாரு. நீங்கள் ஏன் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க? இடம் கொடுத்தா தான் அப்படி சொல்லிட்டு உங்களை செய்வார். எப்படி எல்லாமே செய்வார். நானும் செய்வேன். எப்படி செய்வேனா வாய்ப்பு கொடுத்தா தான் செய்ய முடியும். எதுக்கு இது எதுக்கு எமோஷன் ஆகி கோவப்படுறேன் அந்த பொம்பளை மாட்டின்னு சொன்னாலா இப்படித்தான் உன் நடிப்புல மண்ணு விழுகு அப்ப அமையுமா? அமையுமா? என்ன கேக்குற மாமா? மாமாதான். அதான் உன்னை மாமாவில் பார்க்க சொல்றேன். அமைச்சு விடு மாமா. ஏற்கனவே உனக்கு மூத்த வாத்தியார் யாரு எஸ்காரக்கூடிய ஆனந்த் அவர் மாமாதான். அவர் பார்த்துட்டே இப்ப கருவல்ல படுத்து கிடக்கேன் ஐயோ ஐயோ கோட்டாச்சாமி ஆறுமுகன் சாகலப்பு உன் தொண்டருவத்துல வந்துட்டாரே பெரியப்பு உன் தொண்டை நீ அங்க வாடா என்ன செய்ய? எனக்கு தொண்டை அப்படி இருக்கு அந்த பிள்ளைக்கு. அடி என்னங்கிற அடி என்னங்கிற தங்க அடிய வாடி என்னங்கிறதுக்கு நான் உனக்கு எது சிங்கம்? மாமா இருங்க மாமா சித்ரா ஓட்டு கம்பெனில இருந்து ஆள் வந்திருக்காங்க அவர் தான் சித்ரா ஓட்டு கம்பெனி 2ஆம் தரத்து மயன் ஓ அப்பா பிஸ்கட் வச்சிருக்கீங்க சாப்பிட்டு காலைல பள்ளிக்கூடம் போகணும் போங்க அம்மாட்ட போய் படுங்க வரேன் ஏங்க இது யாரு? ஆ இது யாரு? அதான் வயக்காட்டு ஜனத்தவலை எதுக்கு வர்றேன்னே தெரியலடி எனக்கே தெரியல பேசுவாங்களா? பேச மாட்டேன் ஏன்? வாயில இது ஏங்க அவரோட வாய்ஸை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆமா ஆசையா இருக்கு. பாலசுப்ரமணியே ஒரு தடவை ஆமா போட முண்டை. அது என்ன மாமா கலட்டிக்கிட்டே போறையில தகத்துறது மாதிரி ஒரு போடுங்க மாமா மாடி மேல மாடி வச்சு மாறளவு சண்டல் வச்சு மாடி மேல மாடி வச்சு மாடுளவு கண்டல் வச்சு சண்டல் வச்சு அடி எட்டி பார்த்த நடி எனக்கு பொண்டாட்டி நீதான் நடி என்ன போகாதாடி கோகிலாதான் கூட வாடி. பாட்டு தெரியாட்ட கூட ஊமையாடு அவங்க அடிப்பாங்க அதுக்காக என்னைய உசுரோட உங்களை கொள்ள வண்ணாத இந்த பாட்டு இப்படியாடா இருக்கு ஏன்டா போட்டு உயிரை அடி மாடி மேல அடி மாடி வச்சு அடி அடி மாடி வச்சு அடி வச்சு. அடி மாறளவு தாய் சன்னல் வச்சு அடி மாடி மேல வைக்கிறோம் மாமா வைக்கிறோம் வைக்கிறோம் மாமா என்ன ஜானம் அடியே அடியே இருங்க ஆளு வர்றாங்க என்னை என்னடா நினைச்சு
என்ன அந்த இதவே காணாங்கனுக்குள்ள இன்னைக்கு வாமாடா அடப்பு. சொல்லிக்கிறாப்ல. அண்ணே முண்டைக்கு மாலை கண்ணு. அவன் நீ நினைச்சு என்னைய உறிஞ்சேன். ஆனா உன்னைய உறிஞ்சிருந்தேன் கூட்டம் இங்க ஏறி என்ன பண்றாப்ல? அதுக்கு தான் மாணவன்ற வாத்தியார தெரியாம செஞ்சுட்டோம்னு மாட்டினேன் பாரு. இந்த புத்தி முதலே இருக்கணும். ஏத்தி விடு மாமா. இல்லையா மாமா, நான் ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க. என்னப்பு மருமேனே? அதுக்குள்ள என்ன கட்லா மீன் வளர்க்குறீங்களா? கட்லா இல்ல, அது நகர தண்ணி. தண்ணி கருத்துருச்சு புள்ள தவள சத்தம் கட்டுருச்சு. அடி ஊரும் உறங்கிருச்சு, அதுக்கே இடம் கிடைச்சிருச்சு. ஆமா, இந்திய ராணுவத்துல துப்பாக்கி சுட வர்றாரு. அம்மா சொல்லு. அப்பா அப்பா சொல்லு. சொல்றதுலாம் கேக்குதுப்பா. அம்மாவோட பால் குடி. போய் உள்ள போய் சூம்பு. கொடர பணி இல்ல நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா? என்ன ஒய மலையில் மொத்த நக்கவா நடத்துக்குற? வா ஒட்டி வா. கட்டி பிடிப்புன்னு சொல்லி தானடி காலையில உனக்கு மானாமதுல 2 உளுந்தோட வாங்கி தந்து. அண்ணா என்னண்ணா என்ன பொம்பளை என்னமோ கேக்குறாப்ல. இல்ல என்ன புள்ள கூட்டு வந்திருக்க? இல்ல நீ சரியில்லைண்ணா. என்னண்ணா? உனக்கு புரியலண்ணா? என்னண்ணா கேட்கலண்ணா? புரியல. புரியலண்ணா. என்ன அந்த பிள்ளை என்னண்ணா வெளியே போறானா? அது 30 செல்லல. ஏலே ஏன் சர்வீஸுக்கே அவ வந்து நீ வந்து வரன்றா. நேத்து முண்டை நீ. நான் சும்மாவா கேட்டேன். காசு கொடுப்பில்ல? ஆமா, என்ன பண்ணுவேன்? மானாமரில் ஆத்து படுக ஊற உங்க நிலம் தானே. இந்த சோத்து புல்ல அடிச்சிட்டேன் அவன். நம்ம நெடுந்தூரம் தம்பி 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 டே இந்த அவன் ஜீவசமாதி அடைஞ்சிட்டான். தம்பி தம்பி இன்னும் கையை வச்சேன்னா மணிக்கூட்டோட ஒடிச்சு விடு. போதும், நல்லா இருக்கும். கும்புறேன்டா டே. உன்னைய கூட ஆனந்த விட்டு சும்ப சொல்றேன்டா. ஆஹா வேணாம், அவன் கருப்பா இருக்கா, நியூக்ளியர் கார மாதிரி இருக்கும்டா அவனுக்கு. நம்ம நெடுந்தூரம் போக வேணாம், யாரும் நினைக்கும்படியா நடக்க வேணாம். அங்க நெடுந்தூரம் போக வேணாம் யாரும். ஆத்துக்குள்ள நல்லாவும் பிடிக்க வந்திருக்காரு. போய் ஆயிருங்க, அப்பா தண்ணியை கழுவி விடுறேன். தந்தந்தி குண்டியாடா. வட்ட வட்ட பாறையில வரகரிசி, அடி வரகரிசி திட்ட இல்ல. பாறையில வரகரிசி திட்டையில. என்ன பார்த்தா ராசா? இருங்கப்பா, பெரிய அனிருத்து மாதிரி வாச்சிருவேன். அவன் உண்மையிலே முண்டை வேலை வழுந்துட்டேன். ஐயா அந்த மேடை போட்டது யாரியா? எங்களை எங்க காவாக வாங்க பார்க்குறியா? கொல்ல பார்க்குறியா? அது எப்படி தம்பி கவட்டுக்குள்ளேயே வீடியோ எடுக்கணும்? எந்த ஊர்ப்பா? இல்லை இப்படியே வீடியோ எவ்வளோடா எடுப்பாங்கடா. என்னண்ணா வெறிச்சது யாருன்னு கேட்டு அவர் கைக்கு ஒரு அரப்பை மோதிரம் போடணும். ஏன் முண்டை உன் கண்ணை பார்த்து ஆடு. கண்டாலுமே காலை ஒடிக்க தெரிஞ்சாங்கடா. இதுல ஒரு மானாமதுரை ஆத்துக்குள்ள மத்தியான நேரத்துல மானாமதுரை ஆத்துக்குள்ள மத்தியான நேரத்துல விழா கமிட்டியார் ஊர் எங்க இருக்கிய? காலையில் இல்ல வாங்க போ, என்னை கொண்டு வீட்டுல திருச்சியில் விட்டுருங்க. ஏன் மருமேனே? சம்பளம் வேணா, ஒரு மசூர் வேணாம். ஏன் வந்ததுலேருந்து தரிச்சு முடிச்சு ஆட்டத்தாண்டா செய்.
இங்கிட்டு ஒண்ணு சாயுது அங்கிட்டு ஒண்ணு சாயுது இங்கிட்டு காலை வர இந்த கண்டாலி முண்டை வந்ததுல இருந்ததே அப்படி அதுக்கிட்டே வரையிலே நீ உன்னை அதுலயே கமாம் சோப் போட்டு கழுவிட்டு வான்னு சொன்னேன். வாடை வருதுல ஒரு மாதிரியா இருக்கு. தம்பி நீங்க நாடகத்துக்கு வரையில செக்ஸுக்கு பச்ச பார்வை தீராதடி மச்சாங்குழி மாறாதடி. தேடியே வந்தவா நானும் பார்த்திருக்கேன் கண்டாளி மயம் பொழுதன்னைக்கு என்னமோ பெரிய மேஜிக். யாரியா இது? எனக்கே தெரியாது. ஐயோ ஒரு வார்த்தை பேசலாச்சு சொல்லியா இருயா. என் தம்பி தம்பி தொம்பியா கூட்டிட்டு வந்த. இல்ல வாயில புண்ணுங்க அவன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன். வாய் அதிகமா யூஸ் பண்ணாதடா புண்ணு வந்துரும் சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டான். யாரோ முரட்டு ஒரு ஆள்கிட்ட போயிருக்கா வலிச்சதுல புண்ணு. ஏய் எதுல? அடியே என்னமா பாட தெரியலையாமா? அடியே அடி சின்ன புள்ள லா 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 லா. பாட்டை மட்டும் பாடுங்க அக்கா மேனே. இந்த லொலலாம் மியூசிக் மயிரெல்லாம் வேணாம். பாட்டே அரை ஒரு லொல அப்படி பாடுங்க. அடி அடி அடியே அடி சின்ன புள்ள லா 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 லா. அது வருமுங்க. லலலா வரைக்கும் வேண்டியா நீ இருக்கிறதான்னா தானடா. அடியே ஆத்தா ஆத்தோரமா போறியா பாப்பா பக்காமலே ஐயோ காப்பாத்துக்க 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 முத்திருச்சு. நீ வேணாம்டா மயிர் மேனே. ஐயா வேணாம். ஏய் சாடத்தை புது மயிர் மேனே காசு கொடுக்குறது அவர்தான். நொப்ப முண்டை சாரி ப்ரோ. ஆனா நீ உணர்ச்சியா நிக்கிறவர்ப்பா. அவனை அரை செருப்பு எடுத்து அடிவேன் நாய. சித்தப்பண்டா சொந்த சித்தப்பண்டா சொந்த சித்தப்பனா ரிவர்ஸ் அடி. அதான் வலிக்கல ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா. யானை கதையை ஒன்று போச்சு தப்பு. பொம்பளையா இருந்தா நேரம் விடியாக்கும். கோயில அடிச்சிருந்தா கோயிலா வந்து அடிச்சிருந்தா நேரம் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருப்பேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒருத்து கௌரவப்படுத்தி அன்பு சார்ந்த பப்ளு ராமுக சிமெண்ட்டுக்காக கபடி விளையாண்டாரு. நமக்காக அரும்பாடுபட்டு மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயில் செல்கின்ற அந்த பாதையிலே முந்திரி பழத்தை நமக்காக விதை உண்ண முப்பாட்டன் பூச்சி அவருடைய சிலையை இந்த மூங்கிலி ஊரணி கிராமத்திலே திறப்பதை நினைத்து நாம் பெருமிதம் கொள்கிறோம். ஏன்னா முந்திரி பழம் என்பது நாவுக்கு சற்று கவ்வுனாலும் பருப்புகள் நல்ல ஆண்மைத்தன்மை உண்டாகும். நமக்காக இந்த பகுதியிலே முந்திரி விதையை விதைத்து விட்டு இன்னைக்கு மாண்டு விட்டார் பூச்சி ஐயா. அவருடைய சிலையை மூங்கில் ஊரணி கிராமத்தார் சார்பாக திறக்கிறேன். கைதட்டுங்க எல்லாரும். இந்த சிலை நான் அமெரிக்காவிலிருந்து செய்வதற்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி செலவழித்தேன். ஆமாம், கொண்டு வர முடியவில்லை, அவ்வளோ துப்பாக்கி சூடுகள். ஆனால் இது என்ன செஞ்சா ஏழை அது என்ன ஊறுகாயா? இந்த சிலை நான் சொல்வதெல்லாம் செய். இடது பட்டனை அமுக்கினால் உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லும். வணக்கம்ன்றது இப்படி. கொஞ்சம் சென்சார் பிரச்சனை, பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் போட மறந்துட்டேன். பின்னு இருக்குல்ல தம்பி, நீங்க போய் நக்குங்க. இப்போ 2 பட்டனை அமுக்கினால் ஆனந்தை இந்த சிலை பாயும். அடிச்சு சாங்க எனக்கு என்ன. இன்னொரு பட்டனை அமுக்குவேன், கோயிலாவை மோப்பம் பிடிக்கும். எங்க பட்டனை காண சுவிட்ச் அங்கேயே வச்சிருக்கீங்க. கமுக்கியர்
கமிக்கியர்னா இங்கே வா, ஒரு மசரும் காதும் கேட்க மாட்டேங்குது, மயிரும் கேட்க மாட்டேங்குது. நமக்கு பொன்னாட ஒருத்தனை மூங்கில் ஊர்னி கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா நீங்க சொல்லுங்க மாமா. எங்களுக்கெல்லாம் இந்த கிளம்பிட்டார்ல மரியாதை நிமித்தமாக ஆமா, இந்த தொகுதியில எம்எல்ஏக்கு நிக்க போறாரு. வந்த நாடக நடிகர்கள் அனைவரையுமே ஆமா, வரவேற்கும் விதமாக பொன்னாடை ஓர்த்தி புகழ ஆரம்பிச்சுட்டிய. அப்போ ஒழுங்கா உங்க தொண்டை மயிரில் பாசுங்க. இப்போ இதுல மெமிக்கிரி மயிர் வேற. அன்பு சார்ந்த மறக்க முடியாது ஆமா, ஒரு ஊராம் டெய்லி சாயந்தரம் காலையில் இங்கே தானே டீ சாப்பிட வருவாரு. மூங்கில் ஊரணி. மூங்கில் ஊரணி என்றாலே அது வந்து எத்தனை பெருமைக்குரிய ஒரு ஊர். இதுக்கு ஏன் மூங்கில் ஊரணி வந்துச்சு? எதற்காக மூங்கில் ஊரணி என்று வந்தது என்றால் ஆரம்ப காலத்திலே 1908 சில்லற தொலைஞ்சாங்க அடிச்சுட்டு சாப்பிட்டு விடு. கிமு 800 சில்லறையில் தம்பி நீ சந்தக்கடையை தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ராமநாட்டில இருந்து ஒரு அதிபர் வந்திருந்தார். அந்த அதிபர் பேர் வந்து மோத்ரிங்கிரா ரீசு. வந்த இடைவட்ட வயலுக்கு நீச்சல் தெரியல. நீச்சல் தெரியாம ஊர்னிக்குள்ள போய் குளிக்க போயிருந்திருக்கேன். உள்ள முங்கிட்டேன். முங்கி அப்படியே செத்து போனேன். அதுக்காண்டி மூங்கில் ஊரணி வச்சு ஏலே ஏலே, முங்கி எந்திரிக்க முடியாத ஊரணி. அதே மூங்கில் ஊரணி. அது சொல்ல அது வேணாம், பயமா இருக்கு. வசனம் தெரியாட்டா உள்ள போயிரு, செருப்பிட்டு அடிச்சு போடுவேன். மறுபடி வா, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. மூங்கில் ஊரணி நீ விளக்கம் சொல்ல வேணாம். பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய இந்த வந்துட்டே இல்ல. அன்பு சார்ந்த ம், கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பொம்பளை வந்தாத்தான் பேச்சே வரும் அவருக்கு. இந்த விழாவினை சீரோனும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த ஊரில் தான் சாப்பாடு ஓடுறோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை ஹோட்டலுக்கு கூட்டு போய் இவர் பிழைக்கிறது கடைசி சாப்பாடு ஓட்ட தலை சாஞ்சிருச்சு. நீ என்ன சாப்பிடுவ? தம்பி தம்பி நீங்கள் வந்து ஓரின சேர்க்க ஈடுபடக்கூடாது. அரைஞ்சே ஒரு செகலை சேர்த்து நன்றி சொல்லுன்னு சொன்னால் அவளை போட்டு தலையிட்டு இருக்க. ஆத்தா எங்கிட்ட வந்து சிலையில் சாயிடா. ஆண்டு போ பிற பார்த்துக்கிறோம். நம்ம தாத்தா சிலை பூச்சி தாத்தா சிலையில் போய் இது ஒன்று தாத்தா இது வச்சிருக்காரு. பொம்பளை சாஞ்சவனே அப்படியே ரொம்ப சாயிரி என்ன கொஞ்சம் தரட்டா. அது சாயுது அப்படியே வந்து உரசரிய பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்தி அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் எனது சார்பாகவும் திரைப்பட நடிகர் நாடக உலகத்தினுடைய நகைச்சுவை ஜாம்பவான் அன்பு மாமா கள்ளிச்சேரியைச் சேர்ந்த எம்கேஆர் அவர்கள் சார்பாக சிறந்தாமுறையில் நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். நீங்கள் சொல்லுங்க. ஹலோ அளவு இல்லாமல் கரெக்டாக சொல்லு, எங்களுக்கெல்லாம் சொல்லு. ஹலோ எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்து இந்த நாடகம் என்னைக்கு முடியும்? தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி